இன்னைக்கு யுஏஇல ஒன் ஆஃப் த வெல்த்தியஸ்ட் சிட்டினா அது துபாய். தண்ணிக்குள்ள போய் முட்டை எடுத்துட்டு வந்து வணிகம் செஞ்ச காலத்தை மாத்தணும்னு துபாயோட கிங் முடிவு பண்றாரு. early 1930sல ஃபர்ஸ்ட் ஜியாலஜிக்கல் சர்வே அப்போ துபாயில ஆயில் ரிசோர்ஸ் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. 1962ல ஃபர்ஸ்ட் டைம் துபாயில இருந்து க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. The late Sheikh Rashid bin Zayed Al Maktoumோட ரூல்ல தான் யுஏஇயோட டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பின்னாடி 1969ல ஆயில் கண்டென்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆயில மட்டும் நம்பிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது, பின்னால இன்கம் சோர்ஸ் இருக்காது அப்படிங்கறதுனால டூரிசமா மாத்தணும்னு வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங்கான புர்ஜ் கலிஃபாவை கட்டுறாங்க. இது மட்டும் பத்தாது, வேர்ல்ட் டூரிசமே கவர் பண்ணணும் அப்படின்னா வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பாம் ஐலாண்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இவ்வளவு பண்ணவங்க துபாயில லேண்ட் வாங்கவோ விற்கவோ எந்த டாக்ஸையும் கட்ட வேண்டாம் அப்படின்னு துபாயை ஒரு டாக்ஸ் ஃப்ரீ சிட்டியா மாத்திட்டாங்க. இந்த பாம் ஐலாண்ட பத்தி எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு ஆர்டிபிஷியல் ஐலாண்ட். ஆனா யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கடலுக்குள்ள ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் போய் அங்க இருந்து கப்பல் மூலமா மணலை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 700 டன் லைம்ஸ்டோனை யூஸ் பண்ணி இந்த ஐலாண்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. எந்தவித கான்கிரீட் மெட்டீரியல்ஸ்மே இதுல கிடையாது. இந்த ஐலாண்ட சுத்தி பீச்சை பேஸ் பண்ற மாதிரியான ரெசிடென்ட் ஹோம்ஸ், அதுக்கப்புறம் ஃபேன்சி ஹோட்டல்ஸ் தான் கட்டியிருக்காங்க. சோ இது மூலமா டூரிசமா உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. துபாய் இவ்வளவு வளர்ச்சி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, முழுக்க முழுக்க ஆயில் ரிசோர்ஸை நம்பிதான் இந்த துபாய் டெவலப் ஆகியிருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல வெறும் ஆயில மட்டும் நம்பிட்டு இருந்தா இன்கம் வராதுங்கிறதுனாலதான் துபாய் இந்த பிரில்லியண்டான மூவ் பண்ணிருக்காங்க. ஒரு பாலைவனத்தை எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்காங்க. என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபேன்சியான ஹோட்டல்ஸ் கட்டிருக்காங்க, ஜாயிண்ட் ஷாப்பிங் மால்ஸ் இருக்கு, ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஸ்கைலைன் மாதிரியான அட்வென்ச்சரஸ் திங்ஸும் இந்த ஐலாண்ட்ல இருக்கு. துபாய் டெவலப் ஆகிறதுக்கு ஆயில் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சோ அதே மாதிரி டூரிசமும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுதுன்னே சொல்லலாம். அதனாலதான் துபாய லக்ஸரி பாரடைஸ் ஃபார் டூரிசம் அப்படின்னு சொல்றாங்க. Habibi, come to Dubai. Habibi, come to Dubai. அபுதாபியோட முன்னாள் அரசரான ஷேக் கலிஃபாவை ஹானர் பண்ற விதமா தான் புர்ஜ் துபாய் அப்படிங்கிற பில்டிங்க புர்ஜ் கலிஃபா அப்படின்னு பெயர் மாத்தினாங்க. இந்த பில்டிங்க கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 22 மில்லியன் மேன் ஹவர்ஸ் எடுத்திருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க, 6 வருஷங்கிறது தான் அப்படி நான் சொன்னேன். என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? அது மட்டும் இல்லாம சிகாகோல இருக்கக்கூடிய சீர்ஸ் டவருக்கு அப்புறமா 829.8 மீட்டர்ஸ் அளவுக்கு புர்ஜ் கலிஃபா தான் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங்கா இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ புர்ஜ் டெடா அப்படின்னு இன்னொரு டவரையும் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த புர்ஜ் கலிஃபாவை 1.5 பில்லியன் USD செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 163 ஃப்ளோர்ஸ் இருக்கு. அண்ட் வியூ ஃபைண்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு சூப்பரான ஸ்பாட். வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர், அது மட்டும் இல்லாம வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட்னு நிறைய அவார்ட்ஸை இந்த புர்ஜ் கலிஃபா வாங்கி இருக்கு. துபாயை டெவலப் பண்றதுக்கு துபாய் அரசாங்கம் எப்படிலாம் வேலை பாக்குறாங்க அப்படின்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், டிராவலர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றவங்களை கூப்பிட்டு துபாயை இன்னும் எம்பசைஸ் பண்ணி காட்டுறாங்க. ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் இருக்கா அப்படிங்கறத நம்ம அங்க போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஹபிபி, துபாய் சொல்லுங்க. ஹபிபி, come to Dubai. நீயே தாண்டா உன்னை பார்த்து தாண்டா நான் இங்க வந்தேன்டா. என்னதான் இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் கூட துபாயோட சீவேஜ் சிஸ்டம்ல நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. புர்ஜ் கலிஃபால மட்டும் கிட்டத்தட்ட 1600 டாய்லெட்ஸ் இருக்கு. இந்த 1600 டாய்லெட்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஹியூமன் வேஸ்ட் எல்லாத்தையுமே ட்ரக்ஸ் மூலமா துபாய்க்கு வெளியில இருக்கக்கூடிய பாலைவனத்துல கொண்டு போய் போடுறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 டன்ஸ் ஆஃப் வேஸ்ட இந்த மாதிரி ட்ரக்ஸ் மூலமா வெளியில கொண்டு போய் போடுறாங்க. இந்த மாதிரி கியூல நின்று ட்ரக்ஸ்ல ஹியூமன் வேஸ்ட கொண்டு போறதுனால டிரைவர்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகி முழுசா எல்லாத்தையுமே துபாய்க்கு வெளியில இருக்கக்கூடிய பாலைவனத்துல கொட்டாம பாதி வழியில இருக்கக்கூடிய ஓஷன்ஸ்லயே டம்ப் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல்ஸ் ஆகட்டும், இல்ல பீச் சைட்ல வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாருக்குமே வந்துட்டு இதனால டைபாய்டு, ஹெப்படைட்டிஸ் மாதிரியான நோய்கள்லாம் பரவுதுன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடாதுங்கிற கன்சர்ன்னாலதான் துபாய் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 1.9 பில்லியன் திர்ஹாம் செலவுல ஒரு சியூவேஜ் பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாம் ஐலாண்ட் எவ்வளவு அழகா இருக்கோ அதுல அவ்வளவு ப்ராப்ளம்ஸுமே இருக்குங்க. என்னன்னா இது ஆர்டிபிஷியலா கட்டப்பட்ட ஐலாண்ட் அப்படிங்கறதுனால இங்க விண்ட் எரோஷன் ஜாஸ்தி.
அதே மாதிரி மெரைன் பயாலஜிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஐலண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி அங்க இருந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து கடலுக்கடியில அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி மண்ணரிப்புமே நடந்திருக்கு. மீன்கள் எல்லாம் இனப்பெருக்கம் பண்ண முடியாம செத்து போச்சு. இதோட முக்கிய காரணம் தான் அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வேற இடத்த நோக்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பார்த்து கட்டின இந்த பாம் ஐலாண்ட விசிட் பண்றதுக்கோ அங்க ஸ்டே பண்றதுக்கோ டூரிஸ்ட் எல்லாருமே ரொம்பவே தயக்கம் காட்டுறாங்க. அதே மாதிரி குளோப்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண துபாய் கவர்மெண்ட் இப்போ அத பாதியிலேயே நிறுத்திருக்காங்க.